ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபியோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சுன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பருப்பையும் உளுந்தையும் நாளே ஊற வச்சுக்கிட்டேன். அண்ட் அதோடு சேர்த்து இட்லி மாவுமே நான் ஊற அண்ட் அதோட 4 மிளகாயுமே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் நீங்கள் உரப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 5 மிளகாய் கூட ஊற வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாமே கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மெய்யாலாம் அரைக்கிற வேணால் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். அண்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அன்றைக்கி நான் டின்னருக்கு மட்டும் பண்ணுறதால கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். அண்ட் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதோட கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நான் வந்து மாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தாலே போதும். அண்ட் அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் இதோட நீங்கள் தேங்காவுமே சேர்த்துக்கலாம், அது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் அன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்காம வெறும் முருங்கைக்கீரையை மட்டும் நான் சேர்த்து வந்து பண்ணியிருந்தேன். அதை நம்ம அரைச்சி வச்ச மாவில் வந்து ஊற்றிக்கணும். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மொத்தமாக இந்த மாவு வந்து ஊற்றிக்கணும். அண்ட் 2 சைடுமே லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான பருப்படை வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான், ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.